உங்கள்ட்ட ஒரு டைம் மிஷினை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எந்த காலகட்டத்துக்கு சென்று எந்த விஷயத்தை சரி செய்வீங்க? ஜென்ரலாக அந்த பின்னோக்கி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு முடியாது, எனக்கு முடியாதுங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் லைஃப் இஸ் ஆல்வேஸ் ஃபார்வர்ட். பட் பின்னாடி இருந்து நிறைய லெசன்ஸை நான் நிறைய எடுத்திருக்கேன். நான் உதாரணத்துக்கு பத்திரிகை நண்பர்கள்ட்டே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பேன். பின்னாடி அது உணர்ந்தே அது தவறு அப்படின்னு. காரணம் என்னென்னா அது போலீஸ் பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம வரனாலிங்க. அது நமக்கும் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் எப்பொழுதுமே ஒரு அந்த கருப்பு பூனை வெள்ளை பூனை மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபைட் இருக்கும். ஏன்னா அதை சொன்ன பாருங்கள், பயாஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். பயாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். எனக்கு இருந்துச்சு, உங்களுக்கு அது இருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றதா நம்முடையது. ஸோ ஒரு விஷயத்தையும் பின்னோக்கி பார்க்கும் பொழுது நம்ம என்ன பெட்டராக செய்யலாமா, இதை இன்னும் கொஞ்சம் போகலாமா. ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்க வந்திருக்கக்கூடிய மீடியா ஒரு அரசியல் கட்சி தொடர்புடைய மீடியாவாக இருக்கலாம். நான் ரொம்ப அந்த ஜேர்னலிஸ்ட் ஹார்ஷாக இருப்பேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு போவேன், காரில் போவேன். அப்போ தான் யோசிப்பேன், பாவம் இவங்களும் சம்பளம் தானே வாங்குறாங்க, பாவம் இவங்களும் அந்த கேமராவை 8 கிலோ 10 கிலோ தூக்கிட்டு தானே வர்றாங்க, பாவம் இவங்களும் இதை நேர்மையாக செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க. அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கலாம், அது ஒரு அரசியல் கட்சிக்கு தொடர்பு இருக்கலாம். கிட்டத்தட்ட எத்தனையோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்பேன். அது சில ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க, அப்போங்க சார் உங்களுக்கு இதே வேலை, எங்களை திட்டுவீங்க, அப்புறம் ஃபோன் பண்ணி நைட்டு சாரி கேட்பீங்கன்னா அது நம்ம அதுலேருந்து வெளியே வரணும், அந்த பயஸ்லேருந்து வெளியே வரணும். அதனால் பின்னோக்கி போய் மாற்றணும்னு நினைக்கிறத விட செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒருக்கா திரும்பி பார்ப்போம். சரியாது மற்றவங்க பார்வையில் அது சரியா, ஏன்னா நம்ம பார்வையில் அது சரியாக இருக்கலாம், மற்றவங்க பார்வையில் சரியா அப்படிங்கிறத ஒரு பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வில் பி a better human being. End of the day very clear, பூபாலன் பிரதர், you live 80 years 75 years 90 years இல்லைங்களா. 60 வருஷத்துக்கு மேலே இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் எல்லாம் போனஸ். அதுக்கு மேலே எதையும் நாம் கொண்டு போவது கிடையாது, எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான். மண்ணுக்குள்ளே 6 அடி அவ்வளோதாங்க இடம். அதனால் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி திரும்பி பார்த்து அதனால் 4 பேர் ஹர்ட் ஆகிருக்காங்களா. 100% நீங்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களில் 4 பேர் ஹர்ட் ஆகத்தான் போகிறாங்க. ஆனால் தர்மா என்ன நீங்கள் எழுதணும், தட் இஸ் யுவர் தர்மா. அதில் நீங்கள் நேர்மையை கடைப்பிடிச்சிருக்கீங்களா, தட் இஸ் யுவர் தர்மா. ஆனாலும் ஒரு ஆர்டிக்கிளை எழுதும் பொழுதும் ஒரு 4 பேர்த்த பற்றி யோசிங்க. இந்த ஸ்டேக் ஹோல்டர்னால என்ன பாதிப்பு வரும். ஒரு தவறான ஒரு பார்வையில் ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் எழுதும் பொழுது அது யாருக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு அரசாங்க அதிகாரி பணி நீக்கம் செய்யப்படுறாங்களா, உங்கள் எழுத்தில் வரும், கண்டிப்பாக நடக்கும். இல்லை அரசாங்கமே காணாமல் போகுதா, அது தர்மமும் அறமும் இருக்குன்னா அது செய்யுங்க. அதில் தர்மமும் அறமும் இல்லை, உங்கள் பார்வையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை திருத்திக் கொள்வதற்கான முயற்சி எடுங்க. இது உங்களுக்கு பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அப்படி தான் நான் வாழ்க்கையை பார்க்குறேன்.